ஹலோ வீவர்ஸ், ஐயனார் துணை நியூ பிரேமு சோழன் உண்மை தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஓ, அப்போ அண்ணன் நைட்டெல்லாம் சந்தோஷமாக இருந்ததுக்கு காரணம் இதுதானா? நான் கூட என்னென்னமோ நினச்சேன். ஆனால் அண்ணன் இப்படி ஒரு ஐடியாவில் தான் இருந்திருக்கு. சொல்லவே இல்லை பற்றியா அப்படின்றாங்க. அண்ணன் சந்தோஷமாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம்தான்றாங்க. எப்போவுமே அண்ணன் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கும் வேணுன்றாங்க. சரி, நான் வீட்டில் போயிட்டு அண்ணன்கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன்றாங்க. வரட்டுங்களா சந்தான்றாங்க. அதுக்கப்புறம் சந்தா உடனே அண்ணின்னு வாங்க. என்ன இது? இல்லை, அண்ணனை மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கன்னா அண்ணின்னு கூப்பிடுறதுல தப்பே இல்லையா அப்படின்னு சோழர் சொல்லவோ சந்தாவும் சிரிக்கிறாங்க. அவங்களுடைய அண்ணனுமே சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு நான் எதனாலும் பேசிட்டு சொல்றேன்னு வாங்க. இந்த விஷயத்த பத்தி சொன்னா நிலா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. சோழன் வராங்க. எங்க காலையில எங்க போயிட்டு வந்தீங்க நிலா சொல்றாங்க. ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் பேசணும் நிலா உங்க கிட்டன்றாங்க. முக்கியமான விஷயமா? அப்படின்னா விஷயம் சொல்ற வெயிட் அண்ட் சி அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்துதான் நம்மளுடைய சேரன், பல்லவன், பாண்டியன்ட்டு எல்லாரும் வராங்க. அவங்களுடைய அப்பா முதல் கொண்டு எல்லாரும் வராங்க. என்னடா ஆச்சு, எங்கடா போயிட்டு வர அப்படின்ட்டு அவங்களுடைய அண்ணன் கேட்கும். ஒன்று எப்படி ஒரு விஷயத்த எங்க கிட்ட மறைச்சிட்ட பாத்தியா? என்னடா மறைச்சன்றாங்க. அண்ணன், உனக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா அப்படின்னு ஒன்னே நிலா ஷாக் ஆகுறாங்க. சேரன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோழன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உண்மைதாங்க சொல்றேன். நைட் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி சந்தாவுடைய அண்ணன் கேட்டதுமே அண்ணனுடைய முகத்துல சிரிப்பு. அண்ணன் கூட நைட்டெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. அண்ணன், உனக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம்னா சொல்லுங்க, தாராளமா நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நீ எதையும் நினைச்சு கவலைப்படாதன அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே ஒரே சிரிப்பு தான் நம்மளுடைய சேரனுக்கு. உடனே அவங்களுடைய அப்பா, டேய் வடநாட்டுக்கார பொண்ணு எப்படா இவங்க கல்யாணம் பண்ணுவான்? அந்த பொண்ணுக்கு தமிழும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் வேண்டாம், அந்த பொண்ணால நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு நடேசன் சொல்றாங்க. நீங்க சைலண்டா இருக்கீங்களா? ஆரம்பத்திலே இப்படி எஸ்க முஸ்கா ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க, அது நடக்குமா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அப்பாவை திட்டுவாங்க. டே, ஒரு தகப்ப சொல்றேன்னா அதுல ஒரு கண்டிப்பா ஒரு இது இருக்கும்டா, வேண்டாண்டா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும்டா, அதெல்லாம் உங்களால சமாளிக்க முடியுமானுவாங்க. தான் அப்பா அப்படி சொன்னதுமே சேரனுடைய முகமே வாடி போயிடுது. அதோடு இந்த பிரமு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.